முதல் நான் வரை யாருமே மயக்கம். சத்தியமா நான் வந்து 2 நாள் ஆச்சுடா. இன்னைக்காச்சும் வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டி வேற தேடிக்கிட்டே இருப்பா. மாமா நீங்க வந்த 2 நாள் போனதே தெரியல மாமா. ப்ளீஸ் மாமா இங்கே இருங்களேன். நீங்க இருந்தா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நேரம் போறதுன்னு தெரியல. எனக்கும் கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, என் பொண்டாட்டி விட மாட்டாளே. எல்லாம் சரிதான் மாமா. எப்பதான் இந்த காலத்துல தாலி கட்ட போறீங்க? இப்படியே சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ம் ஏன் அப்படியுமே மேல நம்பிக்கை இல்ல. நான் அப்படி உன்னை ஏமாத்திடுவேனா? சொல்லு பார்க்கலாம். நீங்க ஊருக்கு எப்பயாச்சும் தான் வரீங்க. அதுவும் என்ன பாக்குறக்கொசரம் தான் வரீங்க. அது உங்க பொண்டாட்டிக்கு தெரியாது. எனக்காச்சும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம அவ்வளவு சீக்கிரம் நான் யாருக்கும் தெரிய விட மாட்டேன். உனக்கு அந்த கவலையே வேண்டாம். சரி மாமா, நீங்க சொல்றதெல்லாம் சரியாவே இருந்தாலும் எத்தனை நாள் இப்படி ரகசியமா சந்திக்க முடியும்? ஊரறிய தாலி கட்டினா தான் முறையான பொண்டாட்டி ஆக முடியும். உங்க பொண்டாட்டி எப்ப துரத்தலான் இருக்கீங்க? துரத்தலாம். எதுக்கும் காலம் நேரம் கூடி வரணும்ல. எடுத்த கௌத்தம் துரத்த முடியுமா சொல்லு. மாமா என்னன்னு தெரியல, இந்த மாசம் தலைக்கட்டுற நாள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாமா. நம்ம எதுக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோமா? என்ன பிள்ளை சொல்ற, உண்மையாவா? ஆமா ஆமா உண்மையை தான் சொல்றேன். அடக்கடவுளே. அவ மாசமாவான்னு பார்த்தா கடைசியில நீ மாசமாயிட்டா. அவளு இந்த 4-5 வருஷமா குழந்தை தங்குன்னு பார்த்தா. எங்க தங்குது? நல்ல மனசு இருந்தா தானே தங்கும். ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? அக்காக்கு என்ன நல்ல மனசு தானே அக்காக்கு? அவளுக்கு எங்க நல்ல மனசு இருக்கு? யாரும் நல்லா வாழ்ந்துடக்கூடாது. அதுலயும் யாராச்சும் மாசம் ஆயிட்டாங்க, அது அவளுக்கு பொறுக்காது. அந்த குணத்தினாலேயே என்னமோ அவளுக்கு இப்படி இருக்கு. என்னத்த நம்ம சொல்றது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவளோட இந்த குணத்தினாலேயே தான் அவளை எனக்கு பிடிக்காம போனது. ஆனா அந்த மரமண்டைக்கு அது உரைக்க மாட்டேங்குது. சரி விடுங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்துல கண்டவங்களை பத்தி பேசி என்ன ஆக போகுது? விடுங்க மாமா. ராசத்தி, அப்ப நான் கிளம்பட்டுமா? மாமா ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ராசத்தி, என்னதுன்னு இன்னொரு வாரம் பார்க்கலாம். பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்புறமா போய்க்கலாமே. ஏன் நீ அவசரப்படுற? அப்படியே சொல்றீங்க. நீங்க சொல்றது சரிதான். பார்த்துட்டே போய்க்கலாம். சரி மாமா, நேரம் ஆச்சுங்கிறீங்க. அப்ப நீங்க கிளம்புங்க. மறுபடியும் எப்ப வருவீங்க? பாக்குறேன். நேரம் கிடைக்குமா கண்டிப்பா வரேன். நான் வருவேன்னு அண்ணன் எதிர்பார்க்க கூடாது. வரலீனா பொக்குன்னு போயிடுவா என் ராசாத்தி. சரி மாமா. கஷ்டமா தான் இருக்கு. என்னைக்குதான் உங்க கூட நான் சேர்ந்து ஒன்னா இருக்க போறேன்னு தெரியல. பாக்குறேன். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் எல்லாம் நல்ல செய்தியா நடக்கும். சரியா? நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. சரிடா ரசதி. ரசதி, ரசதி, என் பக்கம் வந்து முத்தம் கேடு ரசதி. இவளுக்குன்னே எழுதின பாட்டு மாதிரி இருக்கு. மாமா நீங்க போகணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னைக்குதான் என் கூட இருப்பீங்கன்னு தெரியல. இன்னும் எத்தனை நாள் ஊருக்கு ஒதுக்கு போறோமோ அப்படி சந்திக்க போறோம்னு தெரியல. என்னை ஏமாத்துறாதீங்க மாமா. அவங்கள நம்பி என் கற்பையே ஒப்படைச்சிட்டேன். கைவிட்டுறாதீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுன்னு தோணுது. சொன்னா எங்க நீங்க தப்பா எடுத்துக்குவீங்களோன்னு சொல்ல முடியாம போகுது மாமா. மாமா இன்னும் எப்பதான் நான் உங்களை பார்க்க போறேன்னு தெரியல. கடவுள் தான் அதுக்கு வழி அமைக்கணும். இந்த மனுஷன் எங்க தான் போறாரு வராரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எங்காவது போனா என்னையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? உன்ன கிளம்பி போயிடுறாரு. ஷோ கடவுளை, ஏன் தான் என்ன பாடா படுத்துறாரோ? அத கடவுளே, இல்லங்க வீதியில உட்காந்துட்டு இருக்கு. எப்படி நான் சமாளிக்க போறேனோ? என்னங்க? அதா என்னடா வெளியே உட்காந்துட்டு இருக்க? முதல்ல இங்க வாங்க. ஐயோ, என்ன கேள்வி கேட்க போறாடா? எப்படி சமாளிக்க போறனோ? கடவுளே, நீ தான் காப்பாத்தணும்பா. என்ன அங்க முணுமுணுப்பே? ஒரு நிமிஷம் நிமிந்து என்ன பாருங்க. ராதா, என்னாச்சுடா? ஏன் எவ்வளவு கோவமா இருக்க? என்னம்மா உடம்புக்கு சரியில்லையா? 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. எங்க போய் சுத்திட்டு வரீங்க? எங்க போய் தங்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. 2 நாள் வீட்டுக்கு வராம எங்க தான் போனீங்க? எனக்கு இப்ப பதில் செஞ்சாகணும். ஒன்று இப்படி விட்டுட்டு போயிடுறீங்க. எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வேலைக்கு போறீங்களா இல்ல எதுக்கு தான் போறீங்க சொல்லுங்க. என்ன பண்றது ராதா? வேலை தேடிதான் திரிஞ்சுட்டே இருக்கேன். எங்கேயாச்சும் போனா 2 நாள் தங்கியாவது வேலை கிடைக்கும்னு பாக்குறேன். கிடைக்க மாட்டேங்குதே ராதா. நான் என்ன ஒண்ணுட்டு சொல்லு. ஏன் தலை எழுத்து இப்படியே போய் சுத்தணும்னு எழுதி இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? வேலை தேட போனீங்களா? அடா ஆமா ராதா, வேலை தான் தேடி அலையிற கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் எங்க அக்கா வீட்டுல இப்படி கொண்டு சொல்லுவாங்களா? ஏன் மாமா, இந்த வீடு உங்க அக்கா வீட்டுல தானே இருக்கு. பங்கு இது கேட்கறது. அவ கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பா. நீ பாத்தியா, நல்ல கதை கட்டுற. ஏதோ கொஞ்சம் வந்து தங்கற குடுறா, அதுலயும் வெயிட்டு வச்சு இருக்கு. சரி, அப்ப இங்க இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? நம்ம ஊருக்கெல்லாம் போக வேணாமா? நானே ரசத்தை எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இவன் என்ன ஊருக்கு போனோம் அங்க போகணும் இருக்கா? கிறுக்கி கணக்கா? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். போல ஊர்ல பெண்ணை கிடக்குது, பொறுமையா போனா போதும். சரி உள்ள வாங்க. கறி கஞ்சி செஞ்சு வச்சிருக்கோங்க அக்கா, போய் சாப்பிடுவோம். அப்படியே சொல்ற? எங்க அக்கா கறி கிட்டலா? சரி, அப்படின்னா முதல்ல சொல்ல மாட்டேன், வந்தோடனே சாப்பிட்டுக்கலாமே. இப்பயே ஒண்ணு கெட்டு போல, வாங்க போய் சாப்பிடலாம். சரி புள்ள, உள்ள வா. சரிங்க. அப்பாடா, ஒரு அந்த மெடல் கண்டுபிடிச்சுன்னு பார்த்தேன், கண்டுபிடிக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் ராசாத்தி கழுத்துல தாலி கட்டணும். திருப்பி மாசம் ஆயிட்டா என்ன பண்றது?
அவள் வேற மாசமாயிருவேன்னு சொல்லி பயமுறுத்திட்டே கிடக்குறா. கடவுளே, எதை தான் நான் சமாளிக்கிறது? சரி பார்த்துக்கலாம். என்னய்யா சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க? நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பாடையும் கொடுத்து வேலையும் கொடுக்குறீங்களே, என்னால நம்பவே முடியல இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் நான். என்ன, என் கடையில வேலை செய்வேன் பசியும் பட்டினியோட கிடக்கலாமா? அதனாலதான் சாப்பாடு உனக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். சாப்பிடியா? அதனால என்ன? ஒருவேளை சாப்பாடு போடுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக போறதில்ல. மென்மேலும் நல்லா தான் இருக்க போறோம். அதனால ஒன்றும் நினைக்காம சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. உங்ககிட்ட இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடியே நான் வந்துக்க கூடாதான்னு யோசனையா இருக்கு. அதெல்லாம் கால நேரம் வரும்போது தான் யார் யார் எங்க போகணும்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. நீ இப்ப வந்திருக்கிற, இதான் நேரம் கூடி வரணுங்கிறது போல. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏயா உன் பிள்ளை உங்ககிட்ட பேசாதா இல்ல பேசுமா? பேசாம தான் ஐயா இருந்தா. ஏதோ இந்த வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கொசரமே ஏதாவது ஒன்று பண்ணணும் ஐயா. அதான் என்னோட ஆசை. இது வரைக்கும் இந்த அப்பா நான் அவளுக்கு எதுவுமே பண்ணதில்லை. இனிமேலாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குடியை விட்டுட்டீங்கன்னாவே நீ 100க்கு 100 நல்லவனா மாறிட்டேன்னு அர்த்தம். குடும்பஸ்தன் ஆயிட்டேன்னு அர்த்தம். நாள தைரியமா இரு. இனிமே உன் குடும்பத்துல எல்லாம் நன்மையில தான் நடக்கும். சரிங்க ஐயா. சரி சரி சாப்பிடு. சரிங்க ஐயா. அடடே, எப்படிமா இருக்க? ஆ நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அன்னைக்கு மறுபடியும் அவனாவது வந்து தொந்தரவு பண்ணானா? இல்லண்ணா, யாரும் தொந்தரவு பண்ணல. நீங்க மிரட்டி விட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பட்டி தான் இருக்கானுங்க. சரிம்மா, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. சரிங்கண்ணா. கண்மணி, இந்த பக்கம் வா. சரிம்மா, அப்புறம் பார்க்கலாம். சரிங்கண்ணா. இப்போ எதுக்கு முகத்தை இவ்வளோ கோவமா வச்சிருக்கீங்க? நான் சும்மா தானே பேசுறேன். ஒன்றும் நீ பேச வேணா, வந்த வேலையை மட்டும் பாரு. என்னப்பா வேணும்? வந்தவங்களாம் அப்படி அப்படியே நின்றுருக்கீங்க. ஜூஸா காஃபியா டீயா? 2 லெமன் ஜூஸ் கொடுங்கண்ணா. சரி. எப்பா பின்னாடி நிற்கிற தம்பி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ மட்டும் கொண்டு வாங்க. சரிப்பா, 2 லெமன் ஜூஸ் ஒரு டீ கொண்டு வந்துடுறேன். சீக்கிரண்ணே, வந்துடுறேன்ப்பா. அவரு பாட்டுக்கு அவர் இருக்காரு. ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? இப்போ பாரு கண்மணி, யார்கிட்ட கோவப்படணும் யார்கிட்ட கோவப்படாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிங்க, விடுங்க. பாவம், அந்த பிள்ளைகிட்ட கோவப்படுறான். நான் அம்மா மேலே இருக்க கோவத்தை அங்கே காட்டுறான் போல. இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பேசணும்னு கூட தோண மாட்டேங்குது. அதுதான் ஏன் அந்த காரணத்தை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்களோ? சே, ஒரு உதவி பண்ணவங்கிட்ட பேசுனது தப்பா? தப்பு இல்லை, இவங்கிட்ட பேச மட்டும்தான் தப்பு. ஒன்று கேட்குறேன், என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். இவர்கிட்ட கேட்டு கேட்காம இருந்துக்கலாம். சே, அங்கே பாருங்க, ஜூஸ் வந்துடுச்சு. தம்பி, என்னங்க தம்பி, லெமன் ஜூஸ் கொடுங்கண்ணே. இந்தாம்மா, உனக்கு ஒன்று எடுத்துக்கோ. தாங்க. சரிங்க, உங்களுக்கு டீ கொண்டு வரேன். பிரச்சனை இல்லைண்ணே, கொண்டு வாங்க. ஜூஸ் குடிங்க. நீயும் குடிக்கணும் மணி, சீக்கிரம் டைம் ஆகிட்டே இருக்கு. தெரியும் தெரியும், டைம் ஆகுதுன்னு நல்லாவே தெரியும். ஜூஸ் நல்லா தாங்க இருக்கு. லெமன் ஜூஸ் நல்லா தான் இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், சே இப்படி ஆயிடுச்சு. விரோதி மாதிரி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜூஸ் குடிச்சிட்டால, கிளம்பலாமா? போலாங்க. தம்பி, என்ன தம்பி உங்களுக்கு டீ? கொடுங்கண்ணே. என்ன தம்பி? எனக்கு அவ்வளோதாண்ணே. சரி சரி குடிங்க. உங்களுக்கு என்ன வேற ஏதாவது வேணுமா? இல்லைண்ணே, போதும். ஜூஸ் எவ்வளோ? 2 லெமன் ஜூஸ் மட்டும் போதுண்ணே. 60 ரூபாப்பா. சரி இருங்க தரேன். இதாங்கண்ணா, 60 ரூபா இதில் இருக்கு. சரிங்க தம்பி. சரி தம்பி, கரெக்டாக இருக்கு. கண்மணி, கிளம்பலாம். போலாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட பேசுவேன் தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும்டா. நான் வெயிட் பண்ணுறேன். நடக்கவே நடக்காது. இனிமேல் வாழ்க்கையில் உன்கிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்த்துறாது. எப்போ பாரு இப்படி சிறு சிறுன்னு இருக்கான். பாவம் அந்த பிள்ளை. அண்ணா வாங்கண்ணே. சீக்கிரமாக வந்துட்டீங்க போல. ஆமாண்ணே, வந்து ஒரு வரப்பு நாற்று நட்டாச்சுண்ணே. அட பரவாயில்லையே, அதுக்குள்ள ஒரு வரப்பு நாற்று நட்டிங்களா? ஆமாண்ணே, அந்த குப்பை முத்து தான் நீங்கள் வர நேரம் ஆகுண்ணா. படப்படன்னு வேலையை முடிச்சுட்டானே. எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, இதில் என்ன இருக்கு? எனக்கு வேலை இருக்கு. நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போகிறேன்? பரவாயில்லையே, சொல்லாமலே வேலையை பார்த்து விட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, வெய்ய வரதுக்குள்ள ஒரு வரப்பை நட்டு விட்டேன். சரி சரி, இனி பாத்தி கட்டுற வேலை தான், அதை நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இல்லைண்ணே, என்ன வேலை இருந்தாலும் தயவு செஞ்சு தயங்காமல் சொல்லுங்க, நான் பண்ணி விட்டுறேன். இல்லை, மொதல் நாள் எதுக்கு உங்களை ரொம்ப வேலை வாங்கணும், அதனால தான். நீங்கள் இன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படிங்களாண்ணே? சரிங்கண்ணே. ஆமாம், புதுசாக கல்யாணம் இருக்குன்னு சொன்னீங்களா உங்களுக்கு? ஆமாண்ணே, காதலிச்ச பொண்ணையே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அன்னைக்கு சொன்னீங்களே. ஆமாண்ணே. பொண்ணு உங்க ஊர் தானே? பொண்ணு பேர் என்னது? துளசிண்ணே. துளசி. நல்ல பேர் நல்ல பேர், துளசி. சரிண்ணா, அந்த பக்கம் தண்ணி பச்சு விட்டுமா நான்? ஐயோ பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சிட்டீங்களா? மீதி அப்புறம் பார்த்துக்கலாம். போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்னண்ணே, உங்கள் வீட்டு மாப்பிள்ளைய நடத்துகிற மாதிரி வாங்க போங்கங்கிறீங்க. நான் வேலை செய்கிறவன் தானே, வாடா போடானே கூப்பிடுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஒரு மரியாதை தானே.
சரிங்கண்ணே. அப்ப நான் போய் கொஞ்சம் பசிக்குது சாப்பிட்டு வந்தாரு. என்ன சாப்பிடவே இல்லைண்ணே காலையிலேருந்து. அடடே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க சாப்பிடாம? போய் சாப்பிட்டு வாங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன் இருக்க வேலையை. ஐயோ அண்ணா, நீங்க எந்த வழியும் பார்க்க வேண்டாம், நான் வந்து பார்த்துக்கிறேன். சாப்பிட மட்டும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். சரி சரி சரி, போயிட்டு வாங்க. சரிங்கண்ணே. பரவாயில்லையே, தங்கச்சி மாப்பிள்ள நல்லா வேலையும் சுறுசுறுப்பாக இருக்காரு. பேசுறத பார்த்தா நல்லா தான் இருக்கா அப்படி மாப்பிள்ள. நம்ம தங்கச்சி வீட்டுக்காரங்கனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பக்கமாக வேலை வாங்கணும். சரி, என்ன அப்படியோ நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். எனக்காச்சும் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அவட்ட பேச தானே போகிறோம். அப்போ சொல்லிக்கலாம் அந்த உண்மையெல்லாம். அரே சாமி, எப்படி பெரிய கிச்சனா? நல்லா பெருசாக தான் இருக்கு. இதெல்லாம் முதல்ல அந்த பொம்பளைக்கு காப்பியை போட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் சமைக்கணும். முதல்ல போட்டு கொடுக்குற காப்பி வாயில் வைக்கவே முடியாத அளவுக்கு போட்டு கொடுக்கணும். சரி, அடுப்பை பற்ற வைப்பான். ஆமாம், நம்மளை திட்டினா என்ன பண்ணுறது? சரி, முன்ன பின்ன தெரியாமல் மாற்றி போட்டோன்னு சமாளிச்சிருவோம். அவளை சும்மாவே விடக்கூடாது. என்ன திமிரு காட்டுறா? இவளா நம்மளால கவனிச்சுக்கிறது? இவளா நம்ம கவனிச்சுப்போம். பாத்திரம் இங்கே தான் இருக்கு, எடுத்து வைப்பான். என்ன இது இப்படி இருக்கு? சரி, இந்த படத்தில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இதில் தான் காப்பி வைப்பாங்க போல, இதுலேயே வைப்பான். கண்மணியை வந்தா பார்க்கணும், எப்போ வருவான்னு தெரியல. சரி, வெயிட் பண்ணுவோம். முதல்ல இவளை கவனிச்சுட்டு அப்புறமா நம்ம கண்மணியும் மாப்பிளையும் பார்ப்போம். நம்ம யாருக்கும் சந்தேகமாக இருக்கக்கூடாது, நம்ம கண்மணியோட பாட்டின்னு. அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெடி ஆச்சு. கொண்டு போய் அந்த கிப்பி கலைச்சி கொடுப்போம். இந்த வந்துட்டேன்டி, இதில் உப்பு சக்கரை எல்லாம் அள்ளி கொட்டிடுவேன். எப்படி குடிக்கிறேன்னு பார்க்குறேன். பாயில் வச்சோன்னா உனக்கு வயிற்றால போகணும். பாரு, என் பேத்தி வெளியே தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. அம்மா மேடமே, காப்பி போட்டம்மா. பரவாயில்ல பட்டி, அதுக்குள்ள காப்பி போட்டீங்களா? போட்டம்மா, இருங்க கொடுக்குறேன். இந்தாங்கம்மா, காப்பியை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்கே எது இருக்குன்னு தெரியாது, பரவாயில்லையே, எல்லாத்தையும் எடுத்து படப்படன்னு காப்பி வச்சே கொண்டு வந்துட்டீங்களே. இல்லைம்மா, கிச்சன் எல்லாம் முன்னாடி தான் நேரத்தே வெள்ளையா சக்கரை தூள் எல்லாத்தையும் போட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. சரி பட்டி, குடு. குடிச்சிட்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்குன்னு காப்பி. எப்படிமா இருக்கு காப்பி? ஐயோ கரும, இது காப்பியா இல்லை வேற ஏதாவதா? புடி, நீயும் உன்னோட காப்பி எடுத்துட்டு போ. ஐயோ என்னம்மா, சக்கரை எது பத்தலைங்களா? இல்லை காப்பி தூள் பத்தலையா? கொடுங்க, போட்டு தரேன். கண்டாவி, ஆமா, உங்களுக்கு உண்மையிலே சமைக்க தெரியுமா? இல்லை தெரியாம வேற எதுவும் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. உப்பு கறிக்குது, இதுக்கு பேர் காப்பியா? என்னம்மா சொல்றீங்க, உப்பு கறிக்குதா? ஐயோ, சக்கரையும் உப்பு பக்கத்துல வச்சிருப்பீங்க போல, மாற்றி போட்டுட்டேன்னு நினைக்காமா, தப்பா எடுத்துக்காதீங்க. பாருங்க, இப்படி சமைச்சா என்ன பண்றது? நீங்க ஏதோ சமைப்பீங்க நம்பி உங்களை சமைக்கட்டில் விட்டு தப்பா போயிரும் போல இருக்கு. ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணா அவ்வளோதான், எங்களுக்கு வயிற்றால வாந்தி தான் வரும். எடுத்துட்டு போங்க, காப்பி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க, நாள் தானே, போக சரி பண்ணிக்கலாம். முதல்ல பொருள் எங்கெங்க இருக்கு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சமைங்க. தயவு செஞ்சு சமைச்சு என்ன கொண்டு போடாதீங்க. இல்லம்மா, இனிமே இந்த தப்பு நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். நாக்கை எங்க கொண்டு போய் கழுவுனாலும் சரியாகாது போல, அந்த உப்பு அள்ளி கொட்டியிருக்கீங்க. மன்னிச்சிடுங்கம்மா. இங்கே பாருங்க பட்டி, இனிமேல் சமைச்சிட்டு எதா இருந்தாலும் நீங்கள் நக்கி பார்த்தோ இல்லை தின்னு பத்திரம் கொண்டு வாங்க. இதை தின்னு எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல. சரிங்கம்மா, இனிமேல் நான் அப்படியே பண்ணுறேன். குடிங்க இந்த காப்பியை. மன்னிச்சிடுங்கம்மா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. சரி, மொதல் டைம் ஒரு நாள் விடுறேன், உள்ள போங்க. சரிங்கம்மா. இப்போ தான் ஆட்டை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இருக்குது உனக்கு கிப்பி மாட்டேன். யாருக்கிட்ட? என்கிட்டவா? உன்கிட்ட ஏன்ட்ட படிக்காதடியோ.